என்னத்து கூப்பிட்டேன்? ஐயம்மா, முதல்ல வந்து ஆடிட்டு போட்டியா? அது மண்டையில பிடிக்கலையா? அதனால நாட்டியம் வந்து சிறப்பா இருக்கணும், புதுமையா இருக்கணும். அப்படியா? ஆமா. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தந்தானே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தந்தானே தந்தானே தானா தந்தானே
அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே தத்துவத்தின் தலைமகனே தமிழ்நாட்டின் முதன் மகனே தத்துவத்தின் தலைமகனே தமிழ்நாட்டின் முதன் மகனே ஏவுகணை கண்டவரே மாணவரின் முதல்வரே தத்துவத்தின் தலைமகனே தமிழ்நாட்டின் முதன் மகனே ஏவுகணை கண்டவரே மாணவரின் முதல்வரே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் உலகத்தை பாரையா எங்கள் மனம் வாடுதையா அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே ராமேஸ்வரம் நகர்தனிலே ராஜாவாய் நீ பிறந்தாய் ராமேஸ்வரம் நகர்தனிலே ராஜாவாய் நீ பிறந்தாய் எங்கள் வாழ்க்கை மலர வைக்க வாழ்க்கை அர்ப்பணித்தாய் ராமேஸ்வரம் நகர்தனிலே ராஜாவாய் நீ பிறந்தாய் எங்கள் வாழ்க்கை மலர வைக்க வாழ்க்கை அர்ப்பணித்தாய் எந்த பிறவி எடுத்தாலும் உமக்கீடு ஆகாதையா எந்த பிறவி எடுத்தாலும் உமக்கீடு ஆகாதையா உன்னை எண்ணி வாடுதையா தமிழ்நாடே கலந்துதையா அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே நாட்டு எப்படி இருந்தது? சிறப்பான நாட்டு நாட்டத்தில் குடியேறுவதை காண முடியாத மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் நான். எனக்காக நீ ஏற்பாடு செய்த தம்பி. அப்படியா? ஆமா. ஆமா. என்னை அழைத்த காரணம் என்ன? எதற்காக வரவைத்தேன் தெரியுமா? ஏன் எதற்காக? நீயே வளர்ந்து விட்டாய். அதனால் உனக்கு திருமணம் செய்யணுமா? இதுதான் உன் ஆசை என்றா? அதுதான் அவன் சொன்னான். நான் என்ன மறுப்பா கூற போகிறேன். தாங்கள் விருப்பப்படியே செய்து முடியுங்கள். சம்மதம்தானே? என்னுடைய தம்பிக்கு பெண் பார்க்க போகிறோம். ஏன் நீங்க போய் கண்டிக்காம நான் நாளைனா? நம்ம நாட்டிலே இருக்க பெண்ணு. நம்ம நாட்டில் யார் அது? ஏன் தம்பி இருக்கிறார்? தாராபதி யாரு? என்ன ஒரு அகம்பாவம்? நீங்க யார்? வாழ்கின்ற வரக்கூடியவன் போகின்ற போகக்கூடியவன் கால் செருப்புக்கு சமமாக இருக்கும். உன்னுடைய தங்கை எங்க அரண்மனைக்கு மருமகள வர வேண்டுமா? இதே வார்த்தையை வேறு யாராவது உரைத்திருந்தால் நாவை துண்டித்திருப்பேன். என்னங்க? என்ன வந்தது? என்ன பேசுகிறா? யார் அவர்? எப்பேற்பட்டவர்? மன்னிப்பு கேளு. முடியாது. யாரு? தாராபதி யாரு? ஏதோ தெரிந்தோ தெரியாமலுடைய மனைவி உரைத்து விட்டார். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். பெரிய வார்த்தை. அதை நீதி நினைவு கேட்பதா? இந்நாட்டு மன்னர் அவர் செய்த மனைவி கேட்க உலக இயல்பு. அவரை நடக்க மனைவி கேட்டார். பேசுது யார்? இந்நாட்டு மகாராணி. பேசட்டுமே அவருக்கு என்ன பேச உரிமை இல்லையா என்ன? இப்போ ஒரு பேசஞ்சர் கோவமே வராது மனதில் ஏதோ எந்த சஞ்சலமும் கிடையாது. அப்படியா? நாட்டில் வரவு நலங்களை பற்றி அறிவேனால் நான் இப்போது நாட்டு நகரம் தம்பி தனசேகர் நகரமா போறேன். ஆமா. நீதி வீதியாக செல்ல வேண்டும். செல்லுகிறேன். நாட்டு மக்களை நேரிலே சந்திக்க வேண்டும். பார்த்துட்டு பேசிட்டு பிறகு வா. ஆகட்டும். தளபதியாரே, நானே புறப்படுகிறேன். என் தம்பிக்கு பெண் பார்த்து வருகிறேன்.
எப்படி? எங்க ஊர்ல அண்ணன் நம்பி 2 பேர் இருக்கிறோம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறான். ஆமா. ஆ. அதுல பெரிய பேர் வந்து நீலூசு. ரெண்டு பேரும் நீ ஊத்து. சின்னவன் பேரு நாலூசு. சரி. அதுல நீலூசு கடைக்கு போட்டான். ஆ. வீட்டுல இருக்கிறது யாரு? நாலூசு. பாரு. உனக்கு புரியல, புரியல. எங்க ஊர்ல அண்ணன் நம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேரு. அதுல பெரிய பேரு நீலூசு. பெரியவன் பேரு நீ ஊத்து. சின்னவன் பேரு நாலூசு. நாலூசு. நீலூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிறது யாரு? நாலூசு. கன்பார்ம். லூசு. லூசு வெட்டா வச்சுக்கிறீங்க. லூசு. என்னங்க? உக்காந்தால விளங்கால கட்டியரை கூட ஒட்டஞ்சா சிரிக்கி ஒரு பொம்பளை. ஒரு நாட்டின் தளபதியை வாழ வச்ச வாழ்க்கையாமல் காயங்கள் வரக்கூடிய கால் சிறப்பு சமர்ப்பி ஏய், இழிவாக பேசி நம்ம இடத்துல பா. அந்த குடும்பத்தை வாழக்கூடாது. ஆமாங்க. சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லு. ஓகே. யாருக்கு தெரியாது